ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டான எந்த பொருளும் தூக்கி போடாமல் அதை எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது யூடியூப் ஆரம்பிச்சிருந்தாலே இந்த மாதிரி பொட்டி நிறையா வாங்கியிருப்போம். எத்தனை வாங்குறோன்னு நமக்கே தெரியாது. இது என்ன பயனுள்ளதாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த நடு சென்டரில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு இப்படி நேராக கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி டைனிங் டேபிளில் சாப்பிட்றது பக்கம் ஏதாவது வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். ஆனால் அது எப்படி உடையாமல் வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வரும்போது பாக்கெட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அந்த பாக்கெட் தூக்கி எறிஞ்சிருவோம். ஏன்னா அது மெலிசாக தான் இருக்கும். இப்போ இது பயனுள்ளதாக ஆக்க போகிறோம். இதில் பாருங்கள், இப்போ இதில் இந்த கேப்பில் விட்டு இப்படி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இது போல் நீங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ கைப்பிடி இல்லாததை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடி இல்லாதது கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பி தவறி கீழே சாஞ்சா கூட உடையாது. எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் அட்டை பொட்டிக்கெலாம் இந்த மாதிரி கிளாஸ் போடுறதுக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம அங்கங்கே பரப்பி வச்சுருப்போம், அது கை தவறி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணாடி கிளாஸுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். சப்போஸ் கீழே சாஞ்சாலும் உடையாது இந்த அட்டைப்பொட்டி இருக்கிறதுனால. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் இங்கே தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் சுவிட்ச் போர்டு இருக்கும், ஆனால் பக்கத்தில் எந்த ஒரு செல்ஃபும் எதுவுமே இருக்காது. எங்கள் வீட்லேயே பாருங்கள், ஒயரெல்லாம் கீழே தான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு செல்ஃபோன் சார்ஜ் போடணுன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போடுவோம். இது மேலே ஒரு தடவை வைப்போம், இது கூட கீழே விழுந்துடும். இப்போ அதுக்குண்டான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டர் மாட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மாஸ்க்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. கொரோனா காலத்தோடு இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த துணியில் வாங்கின மாஸ்க்கெல்லாம் வேஸ்ட்டாக தான் கிடக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பெருசாக நீட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு இப்போ நம்ம இதில் இப்படி மாட்டிட்டு, இப்போ ஒரு கையில் ஃபோன் வீடியோ எடுக்கிறதுனால நான் மாட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ வச்சு நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம். இந்த துணி இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இந்த சந்தில் போயிடக்கூடாது. இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ட்ரெயின்லாம் போகும்போது கூட அங்கே கூட இந்த மாதிரி மாட்டி தொங்க விடுறதுக்கு இடம் இருக்காது. அதில் இந்த மாதிரி சார்ஜர் போட்டு நீங்கள் இந்த மாஸ்க் இருந்தாலே போதும். நீங்கள் இந்த செல்ஃபோனை இதில் தொங்க விட்டு சார்ஜர் போட்டுக்கலாம். எந்த ஒரு பயமும் இருக்காது, எதுவும் ஆகாது. நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, போகணும் விழுவுன்ட்டு பயம் இருக்காது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடஞ்சி போன இந்த ஒட்டடை குச்சி இது புதுசு தான். ஒரு தடவை கை தவறி விழுந்ததுமே இந்த பிளாஸ்டிக் உடஞ்சி போச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், கதவில் இந்த மாதிரி இடுக்கில் இருக்கும் இந்த சந்தில். இதில் அவ்வளோ சீக்கிரம் தூசி பிடிச்சிட்ருக்கும், சுத்தம் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இப்படி இதில் ஒட்டடை கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த தூசியெல்லாம் போயிடுது. அந்த ஒட்டடை இருந்தாலும் சுத்தமாக போயிடுது. அதனால் இது உடஞ்சி போச்சுன்ட்டு இந்த ஒட்டடை குச்சியெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ இந்த டிசைனை பாருங்கள். இந்த டிசைனில் எல்லாமே இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது. நம்ம டோரில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன ஒட்டடை கூட இருக்கும். அதில் இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ரெஷ் இருந்துச்சுன்னா உடஞ்சி போனது தூக்கி போடாமல் இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாக போயிடுது. ஒட்டடையும் இருக்காது, அந்த நைஸாக அந்த தூசியெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியெல்லாம் மண் இருக்கும். அதை கூட இப்படி போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த தூசியெல்லாம் போயிடுது. துணியில் போட்டு துடைக்கணுங்கிறது கூட இல்லை, அந்த தூசியெல்லாம் நல்லா நீட்டாக போயிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இது உடஞ்சாலும் தூக்கி போட்டுறாதீங்க.
பொதுவாக இந்த மாதிரி மருந்து பாட்டிலு, ஜூஸ் பாட்டிலு, எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குட்டி குட்டி எழுத்தாக இருக்கும். இது வந்து கண்ணுக்கே தெரியாது. ஸ்ப்ரே ஆயிடுச்சா ஆகலையான்னு கூட தெரியாது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில பேர்த்துக்கு. அவங்களுக்கு உண்டான டிப்ஸு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஃபோன் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த சேக் ஆகாமல் இந்த இது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த சின்ன லெட்டர்ஸாக இருக்கிறது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுத்து ரொம்ப அச்சா தெரியும். நமக்கு அந்த குட்டி குட்டி லெட்டராக இருக்கிறதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறது, எக்ஸ்பிரி ஆகியிருக்கா ஆகாமல் இருக்கா, டேட் எவ்வளோ, விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருந்த எழுத்து எப்படி தெரியுது பாருங்கள். இது போல் தான் நீங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னா ஓரளவுக்கு பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கிறது கூட மருந்து இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அந்த பேஸ்ட்டு எது கூல்ட்ரிங்க்ஸ் மெயினாக அந்த உணவுப் பொருளில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரி ஆகிடுச்சான்னு பார்த்து வாங்குங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த 4 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாம் பாருங்கள் வேஸ்ட்டுன்ட்டு தூக்கி போடலான் இருக்கிறதுல அருமையான டிப்ஸு நம்ம போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.